இல்லை, இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், தொண்டர்களாக மாற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தாவேக தலைவர் விஜய் மீதும் தொண்டர்கள் மீதும் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் திருச்சி, அரியலூரை தொடர்ந்து தற்போது நாகை, திருவாரூர்லையும் பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து? கடந்த வாரம் திருச்சியில இருந்த கூட்டத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அவங்க கொஞ்சம் டிசிப்ளின் ஆகியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை கற்ற பாடம் ஏன்னா பெரம்பலூர்ல பேச முடியாம போயிடுச்சு. அதனால இப்ப இந்த முறை ரெண்டு மாவட்டங்கள் தான் முடிவு பண்ணி அதுவும் நேரத்தோட வரணுங்கிறதுக்காக பெரும்பாலும் அவர்களுடைய தொண்டர்களை முறைப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் இந்த 2-3 நாட்களாக வந்த இந்த அறிக்கைகள் எல்லாமே இருந்தது. அப்படி முறைப்படுத்தின பிறகும் கூட இன்றைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம். அதே அந்த கூட்டம் தொண்டர்களாகவும் மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் நாகப்பட்டினத்துல உண்மையிலேயே மக்கள் மத்தியில எடுபடக்கூடியதாக அல்லது அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கவரக்கூடியதாகவே அமைந்திருந்தது. அந்த பேசின வேகம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுறது, திமுக எதிர்க்கிறது, எல்லாருமே ஆன்டி இன்கம்பன்சி எது பண்ணி ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக தான் புதிய கட்சி தொடங்கக்கூடியவர்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா விஜய்க்கு தனக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸை இதுல ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு கூட்டமும் போன வாரத்துக்கு அப்புறம் இப்ப ஒவ்வொரு கூட்டமும் அவங்க பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது. நிச்சயமா. அதே போல மக்கள் பிரச்சனை சார்ந்து அவருடைய பரப்புரைகள்ல பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியுது. நாகையில மீனவர் தொடர்பான பிரச்சனைகளை பேசியிருந்தாரு. அதுல கச்சத்தீவு தொடர்பாக விஜய் பேசல அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதை எப்படி பார்க்கலாம்? விஜய் நாகப்பட்டினத்துல பேசின பிரச்சனைகள் எல்லாமே மக்கள் பிரச்சனைகளை தான் பேசுறாரு. அது தன்னை மக்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது சரியும் கூட. ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இஷ்யூவா சொல்லிதான் அவர் பேசுறாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா கவர்மெண்ட் மெரீன் காலேஜ் பத்தி பேசுறாரு. அதற்கு பிறகு இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும்னு சொல்றாரு. கச்சத்தீவு பிரச்சனையில மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு இதாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்றது எந்த விதத்திலயுமே இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வர நேரத்துல மீனவர் பிரச்சனையை பேசுவாங்க, கச்சத்தீவையும் பேசுவாங்க. அதேதான் பாரதிய ஜனதா கட்சியும், மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதே தான் செய்திருக்கிறது. ஜெயலலிதாவும் அதே தான் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் கச்சத்தீவு மீட்பு பத்தி தான் பேசுறாங்க. ஆனா கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல சாத்தியம் கிடையாது. ஏன்னா மீனவர்கள் பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காணணும் அப்படின்னா 2 நாட்டு மீனவர்களும் ஏற்கனவே ஒரு 3-4 முறை காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் சரி, தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 2 நாட்டு மீனவர்களும், நான் சொல்றது இலங்கையும் இந்தியானா தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களும். ஆனாலும் இதுக்கு பெரிய அளவுல சொல்யூஷன் வரல. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய மீனவர்கள் ட்ராலர்ஸை யூஸ் பண்றாங்க. அவங்க பெரும்பாலும் மன்னார் வரைக்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் பகுதி வரைக்கும், அதை தாண்டி காக்கேசன் துறை வரைக்கும், சில நேரங்கள்ல திருகோணமலை வரைக்குமே வந்துடுறாங்க. அப்படி வரதுனாலதான் அவங்களுக்கான மீன் வளம் இல்ல. இன்டர்நேஷனல் பார்டர்ல ஃபிஷிங் பண்ண போகும்போதுதான், இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ண போகும்போதுதான் இலங்கை கடற்படையால் அவங்க பெரும்பாலும் பிடிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுகிறது. இதுக்கான பொலிட்டிக்கல் சொல்யூஷன் பெரிய அளவு கிடையாது. ஏன்னா ஒரு இமோஷனலான இஷ்யூ கனெக்ட் பண்ணி பேசிட்டு போயிடலாம். அரசியலா இதுக்கு தீர்வு கிடையாது. இதை இரு நாட்டு மீனவர்கள் பேசினது போக பெரிய டிப்ளமேட்டிக்கான ஒரு தீர்வை தான் இதுக்கு உண்டு பண்ண முடியுமே தவிர பொலிட்டிக்கல் சொல்யூஷன் பெரிய அளவுல பாசிபிள் கிடையாது. கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. இது எந்த அரசியல் கட்சி பேசினாலும் சரி. கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இதை பெரிய அளவுல பேசினது. ராமேஸ்வரத்துல இருந்து பேசினாங்க. RTI டாக்குமெண்ட் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். இருந்த போதும் அந்த கச்சத்தீவை மீட்கிறன்னு சொன்னதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவுல வாக்குகள் கூடிடவும் இல்லை, மக்கள் அவர்களை கொண்டாடவும் இல்லை. அப்போ இது ஒரு இமோஷனல் இஷ்யூ. அந்த நேரத்துக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அதை தாண்டி இதை வாக்குகளாக மாற்றி கொடுக்கக்கூடியதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை.
இப்போ வந்து நாகப்பட்டினத்துல இருந்து மீனவர்கள் பிரச்சனையை பேசுறாரு, கவர்மெண்ட் வந்து ஒரு மெரீன் காலேஜ் கொண்டு வரலன்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே வந்து மீன்வள பல்கலைக்கழகம் வந்தது. அதற்கு வந்து ஜெயலலிதாவினுடைய பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லிதான் வந்து சட்டமன்றத்துல பில் பாஸ் பண்றாங்க. அதே வந்து இந்த 10 பில் வந்து கவர்னர் வந்து அப்ரூவல் கொடுக்காம இருந்தார் இல்லையா, அதுல ஒரு பில் அது. அப்ப அவருக்கு ஸ்ட்ராட்டஜி எழுதி கொடுக்கிறவங்க, அதாவது என்ன பேசணும், பரப்புரையில என்ன பேசணும்னு எழுதி கொடுக்கக்கூடியவர்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன, அது எந்த நிலையில இருக்கிறது, அல்லது மக்களுக்கான தேவை என்னவாக இருக்கிறது, இல்ல அரசியல் ரீதியாக என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து கணக்குல கொள்ளாம இமோஷனலா மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துல அங்க வந்து இப்ப வந்து சாமந்தான்பேட்டை அப்படிங்கிற பகுதியில படகு நிறுத்துறதுக்காக ஒரு மீன்பிடி துறைமுகம் ரொம்ப சமீபத்துல வந்து அதுக்கான டெண்டர் எல்லாம் கோரப்பட்டிருக்கு, வேலைகளும் தொடங்கி இருக்கு. அதே மாதிரி நம்பியார் நகர் பகுதியில கடலரிப்பு தடுப்பு சுவர், நாகூர் பட்டினச்சேரி பகுதியில கடலரிப்புக்கான தடுப்பு சுவர், அது போக வந்து ஒரு மீன்பிடி அக்கரைப்பேட்டையில ஒரு மீன்பிடி துறைமுகத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கடந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் தெரியாம அவர் பேசிட்டாரா இல்ல வந்து தெரிஞ்சுதான் எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து நாகூர் ஆண்டவர் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசுறாரு. அங்க வந்து பிரசவத்துக்கு வந்து டாக்டர் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க வந்து பில்டிங் வந்து ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு மேக் ஷிஃப்ட் பிளேஸ்ல இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் ரன் ஆயிட்டு இருக்கு. இது தெரியுமா இல்ல சுட்டி காட்டணும், குறைகளை சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக பேசினாரான்னு தெரியல. இன்னொன்னு வந்து அவர் பேசக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப எடுபடக்கூடியது. சிஎம் சார், உங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்களா, உங்க குடும்ப வளர்ச்சிக்காக முதலீடு செய்ய போறீங்களா, இல்ல இது வந்து வெளிநாட்டு முதலீட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில பெரிய அளவுல எடுபடும். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவை எதிர்ப்பதற்காக அந்த ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் உள்ளவங்க மத்தியில ரீச் பண்றதுக்கு அதிமுக எடுத்த ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதா கையில் எடுத்த அல்லது எம்ஜிஆர் கையில் எடுத்த ஆயுதம் இதுதான். திமுகவை பேசணும் அப்படின்னா, திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து குடும்ப கட்சி, அவங்க வந்து ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. இது வந்து பெரிய அளவுல மக்கள் மத்தியில எடுபடும். அதை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். இது வந்து இந்த பிரச்சார கூட்டம், இவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து எல்லா கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகளும் சரி, குறிப்பாக அதிமுக பெரிய அளவுல அவங்களுடைய வாக்குகள் சரியும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இனி உருவாகும். நிச்சயமாக. நன்றி திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன், இனிப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். களத்திலிருந்து செய்தியாளர் ராஜசேகர் மீண்டும் இணைகிறார். ராஜசேகர், தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்கள்? நன்றா, கண்டிப்பாக பதற்றம் செய்யக்கூடிய முக்கிய வீதியில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் வருகை தந்துவிட்டார். சரியாக இன்னும் ஓரிரு நிமிடங்கள்ல அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்து நேரடியாக வந்து விடுவார். அந்த இடத்துல அந்த வீதி முழுவதுமாகவே, தெற்கு வீதி முழுவதுமாகவே தாவேக தொண்டர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மேல வீதியிலும் அந்த தாவேக தொண்டர்களின் கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் அந்த மக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையில அவர் பெண்களுக்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனை வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கு அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் நிலவுவதால் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அவருடைய முன்னதாக தாவேக தலைவர் வரக்கூடிய வாகனத்திற்கு முன்னதாக அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் வாகனங்கள் என்பது முன்கூட்டி வந்துவிட்டது. அதன் பின்னர் அவருடைய வாகனம் தற்போது வந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நிமிடங்கள்ல தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். நன்றி ராஜசேகர்.